மக்களே எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் தைராய்டு அண்ட் டயபெட்டிஸோடு நம்ம போராடிட்டுருக்குறோம். இதை பண்ணி சரி பண்ணிக்கலாமா, அதை பண்ணி சரி பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. அந்த வகையில் இன்றைக்கி தைராய்டுக்கான மந்தாரை இலைப்பொடி எப்படி தயாரிக்கிறதுக்கு நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இப்போ 3 பேர்த்துக்கு ஒரு 750 ml அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மந்தாரை இலை பூக்கள் மூலம் தயாரான அந்த பொடியை போட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம். இலைகளும் பூக்களும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, நானே அங்கங்கே சுட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன். இன்றைக்கி ஒரு பூக்கள் கிடச்சிது, அதனால் போட்டேன். ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி பொடியாகவும் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் 45 மினிட்ஸ் அட்லீஸ்ட் கொதிக்க வைக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் எடுத்து எதுவுமே கலக்க தேவையில்லை. தேனோ சர்க்கரையோ எதுவுமே இல்லாமல் அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியது தான். ஹைப்பர் தைராய்டிசத்தில் பசி நிறையா வரும், அந்த பசியை குறைக்கும் இந்த ட்ரிங்க். ஹைப்போ தைராய்டிசத்தில் நிறைய வெயிட் போடுவோம், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இது எல்லாமே மருத்துவரோட கண்காணிப்பில் இருந்துட்டு நம்ம பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஸ்டே ஹெல்தி.